விட்டுறாதீங்க. பாத்து பாத்து நிதானமா இருக்குங்கப்பா. என்னடா இது புதுசு, அதுக்குள்ளேயே எல்லாம் டஸ்டா? ஓ ஃபார்மேஷன், பிரெட், மாடர்ன் ஆர்ட், பர்னிச்சர் எல்லாமே புத்தம் புதுசு. பிடிச்சிருக்கா எப்படி? இதெல்லாம் யாருது? யாருதான்? நாட்டு பாய். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக 7000 ரூபாய்களை அள்ளி அரைச்சு புதுசா வாங்கிட்டு வந்திருக்கிற மேசன். விளையாடாதப்பா, இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு எது காசு? இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்கிறீங்க. நமக்குள்ள 1000 அந்தரங்க இருக்கலாம். இதெல்லாம் லாரி டிரைவர் கிளீனர் இவங்க முன்னாடி வச்சு பேசுறது தப்பு இல்ல. அந்த கதையெல்லாம் வேண்டாம். உனக்கு எது பணங்கிறத முதல்ல சொல்லு. சொல்றேன், வீட்டுக்குள்ள போய் விவரமா சொல்றேன். முதல்ல அவங்க அக்கவுண்ட்ஸ் கிளியர் பண்ணி அனுப்பிச்சிருவோம். ஓகே? என்ன மேன் லாரி வாடகை, ஏத்துக்கூலி, இறக்குக்கூலி டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 175 ரூபா ஆச்சுங்க. 175. கொஞ்சம் அதிகமா இல்ல? இல்ல சார், டீசல் விக்கிற விலைக்கு இது கூட இல்லைன்னா கட்டுப்படி ஆகாதுங்க. எஸ் எஸ், நாட்டுல விலைவாசி ஏறி போச்சு. பாவம் பார்த்தாலே நீங்க என்ன பண்ண முடியும்? இதுல 200 இருக்கு, வச்சுக்க. சந்தோஷமா? நல்லா இருக்கணுங்க. ஓகே ஓகே. கமான் சன், வீட்டுக்குள்ள போய் விவரமா பேசுவோம். கமான் சன், சேட்டு மீட் மை சன் மிஸ்டர் ராஜா. நமஸ்தே. நம்பிக்கை நாம் ராதாராம் சேட். நிம்பில் லவ் ஸ்டோரி எல்லாம் உங்கள் அப்பன் நம்பில் கையிலே சொன்னார். சேட் படா குஷியாய் நிம்பில் அப்பனுக்கு 25,000 ரூபாய் கடன் கொடுத்தான். 25,000 ரூபாயா? நான் 50,000 கேட்டேன். ஆனா பாவம் சேட்டுக்கிட்ட தர்த்தமையும் இவ்வளவுதான் இருந்திருக்கும் போல இருக்கு. மீதி அடுத்த மாசம் தரேனாரு. என்ன சேட்டு? அச்சா அச்சா. ஏன்பா, கடன் வாங்குறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா சொன்னா நீ என்ன செய்வ தெரியுமா? நேரா ராணா கிட்ட போய் நிப்பேன். எங்க அப்பா 18 எடுத்து கேட்டாருன்னு சொல்லுவேன். அந்த அம்மா 75,000 1 லட்சம் எடுத்து கொடுக்க போகுது. அதனால யாருக்கு கேவலம்? எனக்கு இல்ல. என்ன சேர்த்து நான் என்ன சொல்றேன்னா, கடனை வாங்கியாவது என்னுடைய அந்தஸ்தை காட்டினாத்தான் நாளைக்கு சம்பந்தி வீட்டுல எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இல்லையா? என்ன ராஜா? ராஜா என்ன மிஸ்டர் சிங்காரம், உங்க பேட்டா ஏதோ ஃபீல் பண்றா போல இருக்கும். வேற ஒண்ணுமில்ல, காதலிட்ட பணம் இருக்கும்போது நான் ஏன் கடன் வாங்கினேன்னு ஃபீல் பண்றான். டோன்ட் வரி ராஜா, உனக்கு நாளைக்கே கல்யாணம் நடக்க போகுது. உடனே பணத்தை கொடுத்துற போறே. தட்ஸ் ஆல். அவன் ஃபீல் பண்ணிட்டு போறான். நீ வா சேட்டு. குடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்கும்போது இவன் குத்திக்கிட்டு இருப்பான். ஓகே மிஸ்டர் சிங்காரம், நாளைக்கு நம்பிக்கை டைம் இருந்தால் சேட் திரும்பி வர்றான். என்னையா சேட்டு, யார் இந்த ஆளு கையை கட்டி மோட்டார் சைக்கிளை கட்டி வச்சிருக்கிற? ஹரே, இந்த ஆள் 3 மாசத்துக்கு மேலே வட்டிக்கு நம்பிக்கிட்டே பணம் வாங்கினான். இவன் பணம் கட்டலே, சேட் இவனை கட்டிட்டான். ஆமா, இப்ப எங்க இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல விட போறியா? நை, நம்பிக்கை வீட்டிலே ஒரு ரூம்ல இவனை பட்டினி போட்டு அடைக்கிறான். யோ, பட்டினி போடாதியா, பாவம் செத்து தொலைஞ்சிட போறான். நைரே, 4 நாளைக்கு ஒரு தரம் சோறு போடுறான், அடிக்கிறான், மறுபடியும் பட்டினி போடுறான். நமக்கு எந்த ஒரு பெரிய மனுஷன் கேக்குறேன்ல, வாய திறந்து பதில் சொன்னா ஊமையா? வாயே இல்லையே. அப்புறம் உனக்கு எதுக்கு கடன்? கடன் வாங்கினா சம்பாரிச்சு கட்டுறதுக்கு பக்கு இருக்கணும். இல்ல சம்பாரிச்சு எவனாவது வச்சிருந்தானா அவன் வீட்டுல சம்பந்தி ஆகிற அளவுக்கு யோகமாவது இருக்கணும். இது ரெண்டுமே உனக்கு இல்லையே. உனக்கு எதுக்கு கடன்? வாங்குவியா? சேட்டு, இவன் என்னையா சொல்றான்? ஒரு இடமும் புரியல. இன்னைக்கு இவன் மாட்டிக்கிட்டான், நாளைக்கு நிம்பிலும் மாட்டுவீங்கன்னு இவன் சொல்றான்.